சில குட்டீஸ் நான் வந்துட்டு மணி என்ன 3 நம்ம வந்துருவோம். உங்க கணவர் உங்கள மதிக்கணுமா? உங்க வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ட் குடுக்கணுமா? ஒரு பொண்ணு அழகா இருப்பதால மட்டும் தான் அந்த குடும்பம் வந்து சந்தோஷமா இருக்காதுங்க. பணக்காரியா இருந்தா மட்டும் ஒரு கணவன் அவ்வளோ உயிரா நேசிக்க மாட்டாரு. ஆனா சில பெண்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட பெரிய அழகும் இருக்காது, பெரிய வசதி இருக்காது. இருந்தாலும் அவங்க கணவர் மாலா மாலாங்கிற மாரி குட்டி போட்ட பூனை மாரி சுத்தி சுத்தி வருவாங்க. ஏன் தெரியுமா? அவங்க கணவர் அவங்க கட்டுப்படுத்தவே இல்ல. அவங்களோட மனசுல ஒரு நிரந்தரமா ஒரு இடத்த வந்து புடிச்சுட்டாங்க. அந்த ரகசியத்த தான் இன்னைக்கு வீடியோல சொல்லப் போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல மெயின் பாயிண்ட் என்ன தெரியுமா? 7வதா ஒரு பாயிண்ட் வச்சிருக்கேன். அது வந்து இந்த காலத்துல உள்ள செல்லக்குட்டீஸான உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுற விஷயம். ஏன்னா 90s கிட்ஸா இருக்கட்டும், இல்லன்னா 2K கிட்ஸா இருக்கட்டும், இந்த விஷயம் தெரியாம தான் எல்லாருமே ரொம்ப கவலைப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ 7வது பாயிண்ட்ட மட்டும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறமா வருத்தப்படுவீங்க. ஸோ மிஸ் பண்ணாம பார்த்துருங்க. சரியா? ஸ்கிப் பண்ணிடாதீங்கப்பா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அன்ப கேட்காதீங்க, கொடுங்க. பல பெண்கள் சொல்லுவாங்க, என் புருஷன் என்னை கவனிக்கவே இல்லை, என்னை கண்டுக்கவே மாட்டாங்கன்ட்டு. ஆனால் ஒரு கேள்வி, நீங்கள் கடைசியாக எப்போ அவங்கள பாராட்டுனீங்க? இல்லை எப்போ நீங்கள் வந்து சிரிச்ச மூஞ்சோட அவங்ககிட்ட பேசுனீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். இப்போ ஒரு நல்ல ஷர்ட் போடுறாருன்னா நம்ம என்ன சொல்லணும்? வாவ் செம்மையாக இருக்கீங்க, விஜய் மாதிரி இல்லாட்டியும் கூட நீங்கள் எனக்கு என் கண்ணுக்கு அழகுதாங்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன். உங்கள் புருஷன் உங்களையே சுத்த ஆரம்பிச்சிருச்சா, என் முண்டாட்டி கண்ணுக்கு நான் தாண்டா அழகா தெரியுறேன் அப்படின்னு அவருக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். அன்புங்கிறது வாங்குற பொருள் கிடையவே கிடையாதுங்க. அத கொடுத்து பாருங்களேன், பயவுள்ளைங்க 10 இல்ல 100 மடங்கு நமக்கு திருப்பி தருவாங்க. திக்கு முக்காட வச்சுருவாங்க சொல்லப்போனா. ஸோ, அதனால குடுத்து தான் பாருங்களேன். திரும்ப 100ஆ வரும். அப்ப யோசிப்பீங்க இந்த அக்காவோட மகிமை என்னன்ட்டு. 2வது பாயிண்ட்டு, மரியாதைங்கிறது காதல விட ரொம்ப ரொம்ப பெருசுங்க. ஒரு ஆம்பள வெளிய போயிட்டு வரும்போது 1000 பேர்ட்ட போராடிட்டு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்த உடனே, "உங்க பாருங்க உங்க அம்மா இப்படிலாம் பண்ணுதாங்க, உங்க அப்பா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிள்ளைங்க வர வரத்து தாங்க முடியலங்க." அப்படின்னு சொல்லி இருக்காம, அவருக்கு தேவை நிம்மதி. அந்த நிம்மதிய நீங்க தான் குடுக்கணும். உடனே ஒரு 2K கிட்ஸ் எல்லாருமே ஓடி வருவீங்க. அப்போ நமக்கு மட்டும் நிம்மதி தேவையில்லையா? அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட்டு அவருக்கு குடுக்க வேண்டிய நிம்மதிய நீங்க தான் குடுத்து தான் பாருங்களேன். அப்புறம் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கிறதுக்கு அவர் எவ்வளோ தூரம் போராடுவாரு அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். அவங்க அப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், நாத்தனா இருக்கட்டும், நம்ம மைனியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்காக அவரு வந்து துணிஞ்சு நிப்பாரு. காரணம் என்னன்னா, நீங்க அவரோட நிம்மதிக்காக போராடும்போது, அவர் உங்களோட நிம்மதிக்காக உங்கள விட பல மடங்கு அதிகமாவே உங்கள ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. பட் நம்ம என்ன பண்றோம்? நம்மளும் தான் வீட்ல வேல பார்க்குறோம். வீட்டுக்கு வந்தோனே எனக்கு மட்டும் நிம்மதி இல்லையா? அப்படின்னு கேட்போம். ஃபர்ஸ்ட்டு எப்பவுமே எதிர்பார்க்காதீங்க. அளவுக்கு அதிகமா எதிர்பார்க்காதீங்க. நெறைய பேர் பண்ற பெரிய விஷயமே இதுதான். ஏன் நானே பண்ணுன பெரிய விஷயம் இதுதான். என்னன்னா, எதுக்கு எடுத்தாலும் எதிர்பார்க்குறது. என்ட்ட ஒழுங்கா பேச மாட்டேங்கிறாரு, உன்ட்ட சிரிக்க மாட்டேங்கிறாரு, வெளியில மட்டும் நல்லா பல்ல காட்டுறாரு, இப்படிலாம் நம்ம யோசிப்போம். நல்லா யோசிச்சுக்கங்க. அவர் தேடுற நிம்மதி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது நம்மட்ட தான் இருக்கும். அவர் தேடுற முக்கியமானது எல்லாமே பாசமும், மரியாதையும் தான். அந்த பாசமும், மரியாதையும் காதலோட நீங்க சேர்ந்து குடுக்கும்போது, இந்த உலகத்துல உங்கள அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லங்கிற அளவுக்கு உங்க மேல உயிரா கிடப்பாரு. எல்லாருக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட்டு அவங்கள அவமானப்படுத்தாதீங்க. நெறைய பேர் பண்ற பெரிய விஷயம் இதுதான். தனியா இருக்கும்போது என்ன வேணாலும் பேசுங்க உங்க மனசுல இருக்கத. ஆனா எல்லார் முன்னாடியும் என்ன தெரியுமா சொல்றது? இவருக்கு ஒரு மண்ணும் தெரியாது அப்படிங்கிறது. அவரோட எப்படி சொல்றது? அந்த மரியாதையே இல்லாம அவர பத்தி நீங்க பேசும்போது, அவருக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துரும். அப்ப என்ன நெனைப்பாரு, நம்ம பொண்டாட்டியே நம்மள மதிக்கல. அப்ப மத்தவன் எப்படி மதிப்பான்? அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுனா, அவர்ட்ட வந்து நிம்மதி இருக்காது. நிம்மதி போயிருச்சுனாலே காதல்ங்கிறது அதுல இல்லாமலே போயிரும். அப்புறம் எங்கேருந்து அங்க காதல எதிர்பார்க்கிறது? ஸோ, எல்லார் முன்னாடியும் தயவு செய்து படுத்தாதீங்க. நீங்க அந்த இடத்துல இருந்தா உங்களுக்கு எப்படி கஷ்டமா இருக்குமோ, ஸோ அத நெனச்சு பார்த்தீங்கனாலே மத்தவங்கள வந்து நமக்கு அவமானப்படுத்த தோணாது. 3வது விஷயம் கம்பேர் பண்ணாதீங்க. இந்த பிரச்சனைய நெறைய லேடீஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அது ஏன் இப்படி எல்லாரும் பண்றீங்கன்னே புரிய மாட்டேங்குது. அவ புருஷன் இப்படி செய்றாரு, என் புருஷன் இப்படி செய்ய மாட்டேங்கிறான். என் அக்கா வீட்லலாம் பார்த்தீங்கன்னா, எங்க அக்காவ தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க. என் தங்கச்சிய தாங்குறேன், என் மைனியாவ தாங்குறேன், என் கொழுந்தையாவ தாங்குறா இப்படிம்பாங்க. ஒரு கழுதையும் கிடையாது. எல்லாம் தாங்குற மாரி தான் தெரியும். வீட்டுக்குள்ள போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த வெளியில தாங்குறவங்கள நீங்க நம்பி ஏமாறாதீங்க. மெயினா சம்பாத்தியத்த பத்தி பேசாதீங்க. ஏன்னா நெறைய பேர் பண்றது இவ்வளோதான். இப்போ உங்க வீட்டுக்காரர் 15,000 சம்பாதிக்கிறாருன்னா, அத நெனச்சு சந்தோஷப்படுங்க. ஏன்னா அதுக்கு கீழ இருக்கிறவங்க எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு கடவுள் குடுத்தது அந்த 15,000 தான். அதத்தான் நீங்க யோசிக்கணும். அதுக்காக உங்க அக்கா வீட்டுக்காரர் ரூ. 1,00,000 சம்பாதிக்கிறாரு, நீ இப்படி சம்பாதிக்கல, நீ சம்பாதிச்சா தான் ஒரு ஆம்பள அப்படின்லாம் நீங்க பேசுனீங்கன்னா, எனக்கு தெரியாது. உங்கள அவர் கண்ணால கூட பார்க்க மாட்டாரு. சீரியஸா சொல்றேன். ஏன்னா எந்த ஒரு ஆம்பளைக்குமே தன்னோட சம்பாத்தியத்த பத்தி குறை சொன்னீங்கன்னா, கண்டிப்பா கோவம் வரத்தான் செய்யும். ஏன்னா, அந்த வேலையில அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாருங்கிறது நமக்கு தெரியவே செய்யாது. அந்த வேலையில இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் புரியும். எவன் கை கால்லலாம் விழுந்து அந்த வேலைய வந்து அவர் தக்க வச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ, அதனால சம்பாத்தியத்த பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, அந்த சம்பாத்தியத்த நம்மளால பண்ண முடியுமான்னு ஃபர்ஸ்ட்டு யோசிங்க.
இதுக்காக நீங்க அவருக்கு அடிமையாக போங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். அடிமையா நீங்களும் அவருக்கு அடிமையா இருக்க வேண்டாம். அவரும் உங்களுக்கு அடிமையா இருக்க வேண்டாம். 2 பேருமே விட்டு குடுத்து வாழ்ந்து பாருங்களேன். அந்த வாழ்க்கையே ரொம்பவே சொர்க்கமாகும். லைஃப்ங்கிறது ஒரு தடவ தாங்க. அந்த லைஃப்ப சந்தோஷமா வாழ்றத விட்டுட்டு, "நீ என்ன கவனிக்கல, நான் உன்ன கவனிக்கலன்னு" சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கிறாம, இந்த சம்பாத்தியத்த பத்தி ஃபர்ஸ்ட்டு பேசாம இருங்க. இந்த வார்த்தைகள் ஒரு மனுஷனோட மனச வந்து அப்படியே நொறுக்கிரும். ச்சே! நம்மள நம்ம பொண்டாட்டியே மதிக்கலையே, மத்தவன் எப்படி மதிப்பான்? அப்படின்னு நெனைக்க ஆரம்பிச்சுருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்குமே ஒவ்வொரு கதை இருக்கும். உங்க குடும்பத்த மத்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்காதீங்க. உங்களுக்கு வந்து நல்ல குழந்தைகள் அமைஞ்சிருக்கலாம். அவங்களுக்கு நல்ல குழந்தைகள் அமைஞ்சிருக்காது. உங்களுடைய கணவருக்கு சம்பாத்தியம் 15,000 இருந்தாலும் அதில நீங்க நிம்மதியா இருப்பீங்க. நோய் நொடி இல்லாம. அதுவே மத்தவங்களுக்கு ரூ. 1,00,000 சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க நோய் நொடியோட இருப்பாங்க. ஸோ கடவுள் எதுவுமே தெரியாம நமக்கு குடுக்க மாட்டாங்க. அதில 1000 காரணம் வச்சிருப்பாங்க. 4வது பாயிண்ட் நன்றி சொல்ல மறக்காதீங்க. பெரிய பெரிய கிஃப்ட்டு, சர்ப்ரைஸ் பண்ணா தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். இல்லன்னா ரெமோ படத்துல வந்து சர்ப்ரைஸ் பண்ண மாரி வானவில்லாம் வேடிக்கைலாம் விட்டா தான் என்ன வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு மொளம் பூவு, ஒரு ஜூஸு, ஒரு ஐஸ்கிரீம் ரூ. 10 டப்பா ஐஸ்கிரீமா இருந்தாலும் சரிதான். ஏன் ஒரு வீட்ல ஒரு சின்னதா நமக்கு ஒரு கொஞ்சம் வேலை செஞ்சு குடுத்தா கூட நன்றின்னு ஒரு காதலோட தேங்க்ஸ் சொல்லி பாருங்க. அந்த ஏது சின்ன வார்த்தை தான். ஆனா அது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்த உண்டாக்கும். உடனே தேங்க்ஸு இருக்கட்டும் அப்படின்லாம் சொல்லாதீங்க. பாசமா, நேசமா, அன்பா, அக்கறையா, காதலோட நீங்க சொல்லி பாருங்களேன். அவர் மனசுக்குள்ளேயும் பூ பூக்கத்தான் செய்யும். கல்லுக்குள்ளும் ஈரம் உண்டு. ஸோ அந்த ஈரத்தில நம்ம ரோஜா செடிய நம்ம முளைக்க வச்சிரலாம். சரியா? அசால்ட்டா மாத்திரலாம். 5வது கோவம். கோவத்தில பேசுற வார்த்தைகள் உறவ வந்து ரொம்பவே காயப்படுத்தும்பா. ஏன்னா கோவத்தில நெறைய பேர் என்ன தெரியுமா வார்த்தை விடுவோம்? "நீ எனக்கு என்னத்த செஞ்சு கிழிச்ச?" இந்த வார்த்தைய சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க 1000 தான் நல்லா பேசினாலும் சரி, அவங்க மனசுல அது ஒரு வடுவா தான் விழும். சொல்லுவாங்கல்ல, ஓங்கி ஒரு அறை வச்சுட்டா கூட கொஞ்ச நாள்ல மறந்துருவோம். ஆனா, ஒரு சுடுசொல் வந்து மனசுலயே நின்னு கஷ்டப்படுத்தும் அப்டிம்பாங்க. ஸோ, அதனால பேசுற வார்த்தைய வந்து தயவு செஞ்சு யோசிச்சு பேசுங்க. கோவம் எல்லாருக்குமே அசால்ட்டா வரும். ஏன் எனக்கு கூட தான் வரும். ஆனா, கோவத்துல சொன்ன வார்த்தைகள் வாழ்நாள் முழுசுமே நிலைச்சு நிக்கும். அது நெனவுல வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. என்னைக்கு இருந்தாலும் அந்த வார்த்தை ஞாபகம் இருக்கும். இது ஹஸ்பண்டுக்கு மட்டும் தான் நான் சொல்றேன்னு இல்ல. சாரி ஒய்ஃப்க்கு மட்டும் தான் சொல்றேன்னு இல்ல. ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். அண்ணனோ, தம்பியோ, அப்பாவோ யாரோ ஒருத்தர் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு நீங்களும் மாறிக்கங்க. ஏன்னா, உங்களோட ஒய்ஃப நீங்க பேசும்போது, அவங்க உங்களுக்காக பொறந்தவங்க, நீங்க அவங்களுக்காக பொறந்தவங்க. அப்படிங்கும்போது நீங்களும் விட்டு குடுத்து போங்க. அவங்களும் விட்டு குடுத்து போவாங்க. எல்லாமே ஒய்ஃப் தான் பண்ணணும்னு நீங்க நினைக்காதீங்க. அதே மாரி எல்லாமே ஹஸ்பண்ட் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்களும் நினைக்காதீங்க. 2 பேருமே சரிசமமா நின்னு பாருங்க. லைஃப்ல சந்தோஷம் மட்டும் தான் இருக்கும். அதுக்காக சண்டையே வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. சண்டை வரும் சின்ன சின்ன சண்டை. ஆனா, அந்த சண்டை கூட உங்களோட லைஃப்ல ரொம்பவே உங்க லைஃப ஸ்ட்ராங் ஆக்கும். அதுக்காக சந்தோஷமா இருக்க கணவன் மனைவிலாம் சண்டையே போட மாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அவங்க நம்மள விட கெட்டிக்கிட்டு உருளுவாங்க. அந்த அளவுக்கு மண்டை உடையிற அளவுக்கு சண்டை போடத்தான் செய்வாங்க. ஆனா, சண்டைக்கு அப்புறம் எப்படி பேசுறாங்க அப்படிங்கிறதுல தான் வித்தியாசம். சரியா? 6வது சப்போர்ட்டா இருங்க. அவருக்கு துணையா இருங்க. வெற்றி பெற்ற பிறகு பாராட்டுறது ஈஸி. ஆனா, தோல்வி நேரத்தில "நான் இருக்கேன்டா, நீ ஏன்டா கவலைப்படுற?" அப்படின்னு ஒரு வார்த்தைய சொல்லி பாருங்களேன். புள்ளைங்க அப்படியே ஐஸ்கிரீம் மாரி உருக ஆரம்பிச்சுருவாங்க. ச்சே! எனக்காக என் பொண்டாட்டி இருக்கும்போது நான் ஏன்டா கவலைப்படணும்? அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சுரும். ஸோ, தோல்வி நேரத்தில அருகில் நிற்பது தான் உண்மையான அன்பு. ஒண்ணுமே வேண்டாம். நான் திரும்பவும் சொல்றேன். நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய மட்டும் நீங்க உங்க மனசுல நீங்க உள்ள வச்சுட்டீங்கன்னா, இந்த ஒரு வார்த்தை பண்ற மேஜிக் இருக்கு பார்த்தீங்களா? அது ஒரு மனுஷனுக்கு புதுசா ஒரு தைரியத்தையே உண்டாக்கும். இந்த வார்த்தைய நான் என்னோட லைஃப்லயே நான் அனுபவிச்சு சொல்றது. ஏன்னா, நான் இருக்கேன் ஏன்னா எல்லா ஆம்பளைங்களுமே வெற்றியிலேயே இருப்பாங்கன்னு சொன்னா, அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கும் ஒரு கஷ்ட காலம் வரும். யானைக்கும் அடி சறுக்கும் அப்படிங்கிற மாரி, அவங்க ஏதாவது ஒரு நேரத்தில விழுந்து நிக்கும்போது, தாங்கி பிடிக்கிற தூணா நீங்க நில்லுங்க. நான் இருக்கிறேன். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. இதுலருந்து நம்ம எந்திரிச்சுருவோம். நீங்க வருத்தப்படாதீங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்குவார். இப்படி நீங்க சொல்லி பாருங்களேன். அப்புறம் உண்மையா சொல்றேன். வடிவேலு தான் மாலா மாரி உங்கள சுத்தி சுத்தி வரப்போறாரு. அதுக்கு நான் கேரண்டி. இப்போ மெயின் பாயிண்ட்டுக்குள்ள போயிரலாமா? 7வது உங்களையும் ஃபர்ஸ்ட்டு நேசிங்கப்பா. இத வந்து நெறைய பொண்ணுங்க என்ன பண்றாங்க? உட்டுறது. உட்டுப்புட்டு அதுக்கப்புறம் ஐயய்யோ! அங்க நோவுது, இங்க நோவுதுன்னா என்ன செய்ய முடியும்? உங்கள நீங்க மதிக்கலனா மத்தவங்களும் உங்கள மதிக்கவே மாட்டாங்க. நம்மளோட எல்லா வீடியோஸ்லயுமே நீங்க பார்த்துருப்பீங்க. நம்மள நம்ம மதிச்சா மட்டும் தான் மத்தவங்க நம்மள மதிப்பாங்க. இதுக்கு உதாரணம் நான் தமன்னா படத்துல சொன்ன மாரி தான், ஐ லவ் மை செல்ஃப். இந்த உலகத்திலே புடிச்ச பொண்ணு யாரு? நான் தான். ஐ லவ் மை செல்ஃப் அப்படின்னு சொன்ன மாரி, நீங்க உங்கள மதிச்சு பாருங்க. மத்தவங்களோட மதிப்பு தன்னால உங்களுக்கு கிடைக்கும்.
உங்களோட உடல் நலம், உங்களுடைய மனநலம், உங்களுடைய கனவுகள் இது எல்லாமே உங்களுக்கும் முக்கியம். மகிழ்ச்சியா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு உங்கள நீங்க நேசிங்க. நீங்க சந்தோஷமா உங்கள நீங்களே அழகாக்கிக்கங்க. எந்நேரமும் கரிஞ்ச பான மாரி ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்காம, பழைய அழுக்கு நைட்டிய போட்டுட்டு, கொண்டைய போட்டுட்டு சுத்தாம, நமக்கு வேலை பார்க்கறதுக்கு தான் அதுக்கு தான் கம்ஃபர்டபுளா இருக்கும். இல்லன்னு நான் சொல்லல. அதுக்காக எந்நேரமும் அப்படியே இருக்கணும் இல்லையா? நம்மளுமே கொஞ்சம் அழகா தெரிஞ்சா தான் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரி கட்டுங்க, சல்வார் போடுங்க. இன்னும் என்ன சொல்றது? உங்களுக்கு புடிச்ச ட்ரெஸ் பண்ணுங்க. அழகா தலைய நீட்டா சீவுங்க. நல்லா அழகா பூ வைங்க, பொட்டு வைங்க. இன்னும் சூப்பரா இருக்கலாம். பெரிய பெரிய மேக்கப் பண்ணி பிரைடலா தான் இருப்பேன் அப்படின்லாம் நீங்க நினைக்க வேண்டாம். நார்மலா சிம்பிளா போட்டாலே போதும். நம்ம வந்து பார்க்குறதுக்கு கண்ணுக்கு லட்சணமா ரொம்ப அழகா இருப்போம் இல்லையா? ஸோ, அதனால நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள நீங்க நேசிச்சு, நீங்க சந்தோஷமா இருந்தாலே போதும். மத்தவங்க வந்து அசால்ட்டா நம்மள மதிக்க ஆரம்பிச்சுருவாங்க. மனிதர்களால் மட்டுமே மகிழ்ச்சியான குடும்பத்தை உருவாக்க முடியும். எந்த மனிதர்களால்? மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மனிதர்களால் மட்டும்தான் மகிழ்ச்சியான குடும்பத்தை உருவாக்க முடியும். கணவரை கைக்குள்ள வைக்கிறது எப்படி அப்படிங்கிறத விட, அவருடைய மனசுல யாராலயும் நிரப்ப முடியாத ஒரு இடத்த புடிச்சு பாருங்க. அந்த இடத்துல உங்க பாசம் அந்த இடத்த போய் நிரப்பும். மரியாதை பாதுகாக்கும். புரிதல் நிலைத்திருக்க செய்யும். இந்த 3மே இருந்தா உங்க உறவுங்கிறது காலம் முழுசுமே வலிமையா இருக்கும். இந்த வீடியோ வந்து யாருக்காகனா, நேத்து ஒரு அக்கா வந்து கேட்டாங்க. என் புருஷன் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாருக்கா, கொஞ்சம் டிப்ஸ் சொல்லுங்கக்கா. அவரை நான் வந்து புரிஞ்சு நடந்துக்கணும், அவரும் என்னைய புரிஞ்சு நடந்துக்கணும்னு கேட்டாங்க. ஸோ இது ஆணுக்கும் சரி, பொண்ணுக்கும் சரி 2 பேருக்குமே பொருந்தும். நான் ஒய்ஃபுக்கு மட்டும் தான் சொன்னேன் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஹஸ்பண்டுக்கும் சொல்லியிருக்கேன். எல்லா அண்ணனும், தம்பியும் இத பார்த்து புரிஞ்சுக்கங்க. ஒரு நல்ல மனைவிங்கிறது கணவரை மாற்ற நினைக்கிறத விட புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஒரு சிறந்த மனுஷரா வளர்றதுக்கு அன்போடு துணை நில்லுங்க. ஆல்வேஸ் பி ஹாப்பி. இன்னைக்கு சூப்பர் டாபிக் அப்படிங்கிறதுனால எப்பவும் போல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கிறத நான் வந்து ஃபர்ஸ்டே சொல்லவே. இன்னைக்கு நான் அதை கூட சொல்ல மறந்துட்டேன். ஸோ நீங்க மறந்துடாம லைக் பண்ணிட்டு, ஹைப் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு கமெண்ட்ல வந்து எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலா ஏதாவது சொல்லிட்டு போங்க. சரியா? ஏன்னா நீங்க குடுக்குற மோட்டிவேஷனல்ல தான் நான் வீடியோ எடுக்க முடியும். ஸோ எனக்கும் உங்களோட மோட்டிவேஷன் ரொம்பவே தேவைப்படுது. ஸோ கொஞ்சமா எனக்கும் பிடிச்சிருக்கு, பிடிக்கல, இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு எதையோ ஒரு கருத்தை வந்து சொல்லிட்டீங்கன்னா, சரி நம்மளும் கொஞ்சம் நல்லா தான் வீடியோ பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு அறிவு எனக்கும் வரும். ஸோ கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு லைக்கையும் பண்ணிடுங்க, ஹைப்பும் பண்ணிடுங்க. சரியா செல்லக்குட்டீஸ்? இதில் எந்த பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா இருப்போம், நம்மளும் நல்லா இருப்போம். இதுதான் நம்ம சேனலோட தார்மீக மந்திரம் அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிங்கிறது இந்த உலகத்திலே புனிதமான உறவு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கடைசி வரைக்கும் நிலச்சிட்டு இருக்கிறது கணவன் மனைவி தான். அந்த கணவன் மனைவிக்குள்ள சண்டையே வரக்கூடாது. ஸோ சண்டையே வரக்கூடாதுங்கிறதுனால நாங்களாம் சண்டையே போட மாட்டீங்க அப்படின்லாம் இல்லை கிடையாது. நாங்கள்லாம் நாயா பேயாலாம் விழுவோம். பட் அதுலேருந்து கொஞ்சம் எந்திரிச்சு வர பாருங்க. சரியா? ஏன்னா சண்டை போடாதவங்க மனுஷங்களே இல்லை அப்படின்னு நான் நம்புகிறவா. ஸோ அதனால் சண்டை போட்டாலும் பரவாயில்ல, நிம்மதியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், எல்லாருமே நல்லா இருப்போம். சரியா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ மாதிரியே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோலாம் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா டாபிக் கொடுங்க, நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். டாட்டா பைமா. ஏதாவது உங்களுக்கு தேவையான பொருள் தேவைன்னா டேக் பண்ணியிருக்கேன், டேக் பண்ணியிருக்க எடுத்து வாங்கிக்கோங்க. டாட்டா.